வணக்கம் மக்களே! இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி இத பத்தி பேச வேணாம்னு நெனச்சேன். பட் பேசாம இருக்க முடியல. எல்லாருக்குமே தெரியும். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஏன்னா, இதுதான் இப்ப நெறைய பேரு பேசிட்டு இருக்காங்க. ரோஹித் சர்மா பத்தி தான். இந்தியன் டீமோட செலக்டர்ஸ் அஜய் அகர்கர், கம்பீர் அவங்களோட அந்த வேர்ல்டு கப் பிளான்ல நம்ம ரோஹித் சர்மா இல்லையாம். தூக்கிட்டு அடுத்தது யங்ஸ்டர்ஸை க்ரோ பண்ணுவோம். ஒரு புது யங்ஸ்டரை வச்சு அடுத்த வேர்ல்டு கப்புக்கு போவோன்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்களாம். ஆனால் ரோஹித் சர்மாக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதாவது ஓடி விளையாடணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. பட் அவங்க வந்து இல்லை நாங்கள் உங்களை எடுக்க மாட்டோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு இப்போ இது பயங்கரமாக போகுது. எஸ், என்ன புரியலன்னா, ரோஹித் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரு நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் விளையாட போகிறீங்க. அந்த மாதிரி கண்டிஷனுக்கு ரோஹித் சர்மா ரொம்ப ஆக்டான பிளேயரு. அவரை விட்டுட்டு நாங்கள் ஒரு புது யங்ஸ்டரை நோக்கி போகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு வருஷத்தில், அதாவது அடுத்த வேர்ல்டு கப் வந்து இன்னும் ஒரு வருஷத்தில் வரப்போகுது. இப்போ இவனுங்க பார்த்தீங்கன்னா புது யங்ஸ்டரை வச்சு போகலான்ற ஐடியாவில் இருக்கானுங்களாம். இதெல்லாம் என்ன மாதிரி ஒரு ஐடியா அப்படின்றது புரியல. எப்பயுமே இந்தியன் டீம் வந்து ஏதாவது ஒரு கேவலமாக ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்க. செலக்டர்ஸாக இருக்கட்டும், ஹெட் கோச்சாக இருக்கட்டும், யாராவது ஒன்று பண்ணுவாங்க. ஆனால் இது அதோட ரொம்ப கேவலமாக இருக்குது. ஏன்னா அவர் நல்லா பண்ணலைன்னா பரவாயில்லைங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா பரவாயில்ல. அவர் சூப்பராக பண்ணியிருக்கார். எப்படி நீங்கள் இந்த 2 மேட்சை வச்சு மட்டும் யோசிக்கிறீங்கன்றது எனக்கு புரியல. இப்போ இங்கிலாந்து சீரீஸில் நடந்த 2 மேட்ச்லையுமே ஸ்ட்ரகிள் ஆனார் தான், அது நம்ம வந்து கண்டிப்பாக ஒத்துக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லா பண்ணியிருக்காங்களா? நல்லா பண்ணியிருக்காரு. ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு செஞ்சுரி அடித்து உங்கள் டீமை வந்து ஒயிட் வாஷ் ஆகாமல் காப்பாற்றினார். அன்றைக்கி வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணலைன்னா நீங்கள் கேவலமாக ஒயிட் வாஷ் ஆகியிருப்பீங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட 2 50 அடிச்சிருக்காரு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸில் 2 50. அதில் முக்கியமாக அந்த 3rd மேட்ச்சில் அவர் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போனார். அதே மாதிரி அந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3rd மேட்ச்சில் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுற பிளேயரை நீங்கள் எப்படா 2 மேட்ச் வச்சு ஜட்ஜ் பண்ணுவீங்க? அது அவர் என்ன புது பிளேயரா? 10 வருஷமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரொம்ப முக்கியமான மேட்சஸில் அவர் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னா உடனே நீங்கள் வந்து எடுப்பீங்களா? இதெல்லாம் சத்தியமாக ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். இவனுங்களோட பிளானிங் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இன்னும் ஒரு வருஷத்தில் வேர்ல்டு கப்பு. இப்போ தான் ஒரு புது யங்ஸ்டரை ட்ரை பண்ண போகிறாங்களாம். இந்நேரம் நீங்கள் டீமை செலக்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஐடியாவோடு இருக்கணும். 25 பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அந்த 25 பிளேயர்ஸ்க்கு மாற்றி மாற்றி வாய்ப்பு கொடுத்து ஒரு பிளேயிங் 11 நீங்கள் செட் பண்ணணும். நீங்கள் என்னடான்னா இப்போ தான் ஒரு புது யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்றீங்க. இவ்வளோ மோசமாக கேவலமாக அடுத்த வேர்ல்டு கப்புக்கு பிளான் பண்ணுறானுங்கன்னு இதிலே தெரியுது. நான் வந்து இது ரோஹித் சர்மா எடுக்காதனால சொல்லலை. ஒரு பிளேயர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னா அது கண்டினியூவாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக பண்ணக்கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லா அஃபிஷியல் வெப்சைட்டுமே சொல்லியிருக்காங்க ரோஹித் சர்மா அடுத்த மேட்சோட ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு. நான் ஒன்று சொல்கிறேன், ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகுறாரு அப்படின்னா அது அவருக்கு பெரிய இதுவே கிடையாது. இந்தியன் டீமுக்கு தான் ஒரு பெரிய இழப்பு. ஏன்னா 10 வருஷமாக நீங்கள் ஒரு ஐசிசி ட்ராஃபி அடிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த மனுஷனா வந்து பேக் டு பேக், அதுவும் 8 மாதத்தில் 2 ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சு தந்தார். அதனால் நான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா பண்ணிக்கோங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. கேவலமாக தோப்பீங்க, அவ்வளோதான். அண்ட் சப்போஸ் ரோஹித் சர்மா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னா நான் டெஃபினட்டாக இந்தியன் டீமுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், கிரிக்கெட் பார்க்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ கேவலமாக பண்ணி எத்தனையோ வாட்டி இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து அதோட ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்தியன் டீம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். மேபி நம்ம வந்து ஒரு ஆஸ்திரேலியன் டீமோட சப்போர்ட்டாக போயிடலாம். ஏன்னா அவங்கள கண்டிப்பாக அதுக்கு பாராட்டணும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஆஸ்திரேலியாவை அடிக்கவே முடியாது. அதனால தான் அவங்க பயங்கரமான ஒரு டீமாக இருக்காங்க. இவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜோக்கராக இருக்கானுங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த வீடியோவை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் போடுங்க. பாய்.